ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு நான் அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம ஈஸ்வரி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருந்த ராதிகாவும் கோபியும் எதையோ பேசி பிரித்து விட்டுட்டாங்க. ஆனால் திரும்பவும் நம்ம பையனுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் நம்மளுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு யாரையாச்சும் கல்யாணம் பண்ண வைக்கணும், அதாவது ராதிகாவாச்சு இல்லை பாக்கியாவாச்சு கோபி கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம பாக்கியா கிட்ட கேட்டாங்க. ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, ஆனால் பாக்கியா என்னால் முடியாது அத்தை, திரும்பவும் சேர்ந்து வாழ என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டாங்க. இதனால் ஈஸ்வரி இருந்துக்கிட்டு அதே யோசனையாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம ராதிகாவை சேர்த்து வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணி ராதிகாவுக்கு கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரிங்கம்மா நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் மறுநாள் காலையில் நம்ம ஈஸ்வரி இருந்துக்கிட்டு நான் கோயிலுக்கு கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் நம்ம பாக்கியா எங்கே போகிறீங்க அத்தை, நானும் கூட வரேன் உங்கள் துணைக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை வேணாம் நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக எதோ சொல்லி நம்ம ஈஸ்வரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி கிளம்பி போயிடுறாங்க. போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக ரெஸ்டாரண்ட்காக கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ராதிகா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படி இருக்கம்மா, மயு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படிம்மா இருக்குங்க, மயுவும் நல்லா தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு. இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதை கேட்கலாமா வேணாமோன்னு எனக்கு ஒரு யோசனையாகவும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காகவும் யோசிக்காதீங்கம்மா, என்ன விஷயம் நேரடியாக சொல்லுங்கள், நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு ராதிகா ஈஸ்வரி கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை இப்போது நீயும் மையும் தனியாக தானே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா நாங்கள் 2 பேரும் தனியாக தான் இருக்கோம், அம்மா கூட தான் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது நீ ஏம்மா திரும்பவும் கோபி கூட சேர்ந்து வாழக்கூடாது, அதை பற்றி நீ யோசிக்கக்கூடாதா, நீயும் கோபியும் திரும்பவும் ஒன்று சேர்ந்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க ராதிகாவை. இதை கேட்டதும் ராதிகாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. என்ன சொல்கிறீங்கம்மா, நீங்கள் தான் உங்கள் பிள்ளை கூட நான் சேர்ந்து வாழக்கூடாது, 2வது தரமாக கல்யாணம் அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணி என்னை வெளியே அனுப்புனீங்க, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் திரும்பவும் எப்படி கோபி கூட நீங்கள் சேர்ந்து என்னை வாழ சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ராதிகா இருந்துக்கிட்டு. இப்போது ஈஸ்வரி இருந்துக்கிட்டு இல்லை அவன் இப்போவே தனியாக இருக்கான், சமையல் பிஸ்னஸ் வேலை அப்படி சொல்லிட்டு தனியாக தான் இருக்கான், அடிக்கடிக்கு வீட்டுக்கு போயிருக்கான். ஆனால் நான் இருக்கிறதுனால என் மகனை பார்த்துக்கிறேன், எனக்கு அடுத்தது கோபிக்கு ஒரு துணை வேணும் இல்லையா, அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என் பையன் கூட சேர்ந்து வாழக்கூடாதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதும் ராதிகா என்ன பேசுறதுன்னே சொல்லி தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. என்னம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. இல்லைம்மா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்காங்க, ஏன் பாக்கியா மேடம் இருக்காங்கல்ல, அவங்கள கோபி கூட சேர்ந்து வாழ சொல்லலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் எதுக்கு திரும்பவும் நடுவில், அவங்களே கோபி சேர்ந்து வாழலாம்ல கோபி கூட அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈஸ்வரி இருந்துக்கிட்டு இல்லைம்மா அவள் பிடிச்சா பிடிவாதக்காரி தான், அவள் ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னா திரும்பவும் அதிலிருந்து மாற மாட்டா, கண்டிப்பாக திரும்பவும் கோபியோட சேர்ந்து அவள் வாழ மாட்டா, நான் அவகிட்ட கேட்டாலே வேஸ்ட்டு தான், நான் ஏற்கனவே ரொம்ப கேட்டும் இருக்கேன், ஆனால் அவள் முடியாதுன்னு சொல்லிட்டா, இருந்தாலும் என் பையன் எங்கே தனியாக நின்றுடுவானோ எனக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் நானும் அவர்கிட்டயே போயிடுவேன், அதுக்கப்புறம் கோபி தனியாக தானே இருப்பான், அதனால தான்மா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு நல்ல முடிவாக சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இதில் நான் சொல்கிறதுக்கு என்னமா இருக்குது, திரும்பவும் எப்படிம்மா நான் அவர் கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ நினச்சா கண்டிப்பாக முடியும், நீ உடனே ஒன்றும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி யோசனை பண்ணி கூட எனக்கு பதில் சொல்லு சரியா, அதை பற்றி தான் உங்ககிட்ட நினச்சி பேசணும் அப்படி சொல்லிட்டு தான் நான் ரொம்பவே ஆர்வமாக இங்கே வந்தேன், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். என் வீட்டுக்காரர் கூட என்னுடைய கனவில் வந்தார், அவருமே அடிக்கடிக்க சொல்லிகிட்டு இருக்காரு, கோபியை தனியாக விட்டுட்டு என்கிட்ட வந்துடாத, கோபிக்கு ஒரு துணை வச்சுட்டு வா, அதுவும் இல்லாமல் ஏன் திரும்பவும் அந்த ராதிகா கூட கோபியை சேர்த்து வச்சுட்டு வா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், அதனால தாம்மா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ராதிகாவுக்கு என்ன பேசுறது அப்படின்னே தெரியல, ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நீ யோசிச்சு பதில் சொல்லுமா, எனக்கு உடனே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் கிளம்பட்டுமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு நீ எதுவும் இப்போ பேசாத, நீ வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு யோசனை பண்ணியே சொல்லு அப்படி சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம
கோபி வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா செலியன் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. பாக்கியாவும் இருக்காங்க. பாட்டி இருக்கிறதில்ல. இதனால் செலியன் அப்படி சொல்லிட்டு வாங்க டேடி உட்காருங்க சாப்பிடுவீங்க அப்படி சொல்லிட்டு இல்லைடா இல்லை நான் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கடா அம்மாவை காணோம் அப்படி சொல்லிட்டு அம்மா பாட்டியா கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க அப்படி சொல்லிட்டு என்னடா சொல்கிறேன் கோயிலுக்கா அப்படி சொல்லிட்டு தனியாக போயிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அவங்க தனியாக தான் போயிருக்காங்க. அம்மா கூட துணைக்கு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் பாட்டி வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அம்மன் கோயிலுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்கள் கேட்டு பார்த்தோம் நாங்களும் கூட வரோம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் பாட்டி எதுக்கெல்லாம் ஒத்துக்கல. அவங்க எதுவோ ஒரு மாதிரியாக போனாங்க என்னன்னு தெரியல. சரி நாங்களும் அமைதியாக விட்டுட்டோம். அவங்க எங்கள் மேலே கோவப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு செல்லின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கோபி இருந்துக்கிட்டு என்னடா சொல்கிற அம்மா தனியாக போயிருக்காங்களா அவங்க கால் வலி அப்படி சொல்லிட்டு எங்கேயும் போகாமல் வீட்டிலே இருந்தாங்க. இப்போ திடீர்னு என்ன கோயிலுக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை தானே போவாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் இதே தான் சொன்னோம் டாடி. ஆனால் பாட்டி இருந்துக்கிட்டு எங்கள் பேச்சை கேட்கல. அவங்களே வந்து தனியாக போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க செல்லியில் இருந்துக்கிட்டு. இப்போது பாக்யாவும் வெளியே வராங்க. வந்துட்டு வாங்க ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா காஃபி கொடுக்கட்டுமா அப்படி சொல்லிட்டு இல்லை பாக்யா இல்லை நான் அம்மாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் அம்மா இங்கே இல்லை கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னான். என்ன திடீர்னு அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க என்னால் நம்பவே முடியல அப்படி சொல்லிட்டு கோபி கேட்குறாங்க. எங்களுக்கும் நம்ப முடியல அத்தை. ஆனால் வரவேணான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் அவங்களே எதிர்பார்க்கணுமா அப்படி சொல்லிட்டு எங்கள் மேலே கோவப்பட்டுட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு சரி பாக்யா நீ கவலைப்படாத நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். நான் வந்து அம்மா கோயிலுக்கு தானே போயிருக்காங்க நான் நேராக அங்கே போகிறேன் அப்படி சொல்லிட்டு கோபி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் தூங்கி எழுந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இனியா வந்துட்டு வேலைக்கு கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. நிதிஷ் வந்து நைட்டெல்லாம் ஒரே அலப்பறை பண்ணிவிட்டு தூங்கிட்டே இருக்காங்க. காலையில் வந்து எந்திரிக்கிறதே இல்லை. இனியா ரெடியாகி கிளம்பும்போது நிதிஷ் வந்து அப்பயும் எப்படியுமா அசைகிறாங்க. என்ன எங்கே கிளம்பிட்ட ஓவராக மேக்கப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன நிதிஷ் தெரியாத மாதிரியே கேட்குறீங்க நான் எங்கே போவேன்னு உங்களுக்கு தெரியாதா வேலைக்கு தான் அப்படி சொல்லிட்டு இனியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக தேவையில்லை வீட்லேயே இரு அப்படி சொல்லிட்டு நிதிஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனியாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க எதுக்காக நான் வேலைக்கு போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஆமாம் நீ வேலைக்கு போகிற அப்படி சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஆகாஷை போவேன் அவன் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டு போவேன் அவனோட ஜாலியாக சுற்றலாம்னு சொல்லிட்டு தானே நீ கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீ அப்போ சொல்லிட்டா நீ வேலைக்கு போயிடணுமா புருஷன் நான் சொல்கிறேன் நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு நிதிஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அங்கிள் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் யாரையும் வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கண்டிப்பாக வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போவேன் என் அம்மாவை பார்க்குவேன் பேசுவேன். அதே சமயத்தில் நான் என் வேலையை விட முடியாது நான் என் வேலைக்கும் போவோம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதனால் நிதிஷ் பயங்கர கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது நேராக மேலே சுதாகரும் அவனுடைய ஒய்ஃபும் போகிறாங்க. என்னமோ சத்தம் கேட்குது அப்படி சொல்லிட்டு என்னடா நிதிஷ் என்ன சத்தம் வைங்க அப்படி சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அங்கிள் நீங்களே வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கு அப்புறம் என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போக சொன்னீங்க. நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஆனால் நிதிஷ் திடீர்னு எழுந்திரிச்சு என்னை வேலைக்கு போகக்கூடாது அப்படி சொல்கிறாரு. என்ன நீங்களே கேளுங்க அங்கிள் அப்படி சொன்னாங்க. என்னென்னா நிதிஷ் என்ன நான் தான் இனியாவும் வேலைக்கு போக சொன்னேன் நீ எதுக்காக அவ்வளோ போகக்கூடாதுன்னு சொல்கிற அப்படி சொல்லிட்டு சுதாகர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நிதிஷ் இருந்துக்கிட்டு அவள் எங்கே போக தேவையில்லை டேடி அவள் கண்ட நேரத்துக்கு போவா வருவா அந்த ஆகாஷை பார்க்க ஊர் சுற்றிக்கிட்டு தெரிவா. நாம் அவளை வேலைக்கு அனுப்பிட்டு நாம் என்ன சும்மா அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோமா நாம் சம்பாதிக்கிறதே போதும் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது அவள் ஒன்றும் வேலைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து காய்ச்சி மூச்சுன்னு நிதிஷ் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் சுதாகரமே இருந்துக்கிட்டு நிதிஷ் இங்கே பாரு இனியா வேலைக்கு போட்டோம் அப்படி சொல்லிட்டு இனியா நீ உனக்கு டைம் ஆகுதுல்ல நீ வேலைக்கு கிளம்புமா நான் நிதிஷ்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனியா இது ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது நிதிஷ் வந்து இப்படி பண்ணுறவரே கிடையாது என்னமோ நைட்டு ஒரு மாதிரியாக வந்தார் குடிச்சிருக்காரு கேட்டால் அங்கிள் வந்து நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க இப்போவுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அங்கிள் அப்படின்னா சந்தேகமாகவே இருக்குது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே வந்து குழப்பத்தில் சரி அங்கிள் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு நிதிஷோட வீட்டில் கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இனியா யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ தான் வந்து சுதாகர் வந்துட்டு இனியா போனதுக்கப்புறம் நிதிஷ்கிட்ட நிதிஷ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா நீ இந்த பழக்கம்லாம் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். நீ என்னென்னா திரும்பவும் இனியா கிட்ட குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பிகப் பண்ண ஆரம்பிச்சிடுற இனியா மட்டும் கண்டுபிடிச்சிட்டா உன்னோட விஷயத்த அப்படின்னா அவ்வளோதான் நிதிஷ் காரியத்தை கெடுத்துருப்ப போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு
நிதிஷோடைய அம்மா இருந்துக்கிட்டு என்னங்க சொல்கிறீங்க, இதுக்கு எல்லாமே காரணம் இனியா தானே, இனியா ஒழுங்காக இருந்தால் நிதிஷ் எதுக்காக திரும்பவும் வந்து இந்த ட்ரிங்க்ஸுக்கு அப்படியே அடிமையாக்க போகிறான் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நீ அமைதியாரு சந்திரிகா, நான் பார்த்துக்கிறேன், நீ காரியத்தை எடுத்து விட்டுருவீங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. நிதிஷ் இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும், திரும்பவும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வச்சு முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் இனியா இதை பற்றி இந்த நிதிஷோட விஷயத்தை கண்டுபிடிச்சி நிதிஷ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ரைட்ஸ் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.